வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா, நான் சன்னா 1 கப் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, மல்லி இலை, இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ இதில் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம. அதோடு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்க்குறேன் நான். இஞ்சி ஒரு இந்த அளவு சேர்க்குறேன். சன்னா பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிறதுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி வந்து இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி இது. நீங்கள் இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம், இல்லைன்னா பொடி வந்து கரிஞ்சிரும். இப்போ அடுத்து நம்ம காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டானா விட்டுடலாம். அடுத்து மல்லிப்பொடியும் கரம் மசாலா கரம் மசாலா பவுடரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சன்னா அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட் அதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம முடிஞ்சு. இப்போது மல்லி எல்லாம் நம்ம மேலே தூவிடலாம். இப்போ மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் சரியாக பார்த்துக்கலாம். தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. இப்போது நான் 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் தி டேஸ்ட். You can find our Android app in Play Store. We shared our link in description.